ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிளாரா டல்டலஸ். ஸோ ஸ்வான் பிக்ஸ்லேருந்து பேரை மாற்றிட்டேன், அதனால் இதுலேருந்தே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிக்கலாம், ஸ்வான் டல்டலஸ் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு பார்க்குறேன், எனக்கு இது என் வாயில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதே பேர் சொல்கிறேன், இல்லை வெல்கம் டு அவர் சேனலையும் நான் ஆரம்பிச்சிக்கிறேன். ஓகேவா? பேர் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, ஸோ மாற்றிட்டேன். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நம்ம ஃபைனலாக இதில் முடிச்சிருந்தோன்னா ஜேகேவும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பீங்க. அண்டு இந்த ஒன் ஷாட் பற்றி நான் என்னோடய பர்சனலாக ஒன்று சொல்லணும். நான் இதை ரெக்கார்ட் பண்ணி போடுறப்போ எனக்கு இல்லை, சரி போடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கெலாம் அவ்வளோ இது இருக்காது அப்படின்ட்டு. எனக்கு வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு, எனக்கு 1K கூட வரல, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்கிட்ட எனக்கு நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு எனக்கு இன்ஸ்டாவில் கேட்டாங்க. எனக்கு அப்போ அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறந்தது தெரியுமா, நிச்சயமாக இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நல்ல பெஸ்ட்டை கொடுக்குற நம்பர் நான். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ உங்கள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உமன்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஸோ நீங்களும் லில்லியும் சாரியில் வரலாம் பிளானில் இருப்பீங்க, சேம் கலரில். இப்போ அவள் உங்கள் வீட்டில் தான் இருப்பாள். இப்போ வைன் எனக்கு இந்த பொம்பளை கேட்டோம்னா செட் ஆகாது வைன், ஏன் வைன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி லில்லி கேட்டோன்னே நீங்கள் ஏய் ஒரு நாளாவது இது இந்த கிட்ட போடலாண்டி, வருஷம் 360 நாளும் ஆம்பளை கேட்டப்போ தான் தெரியுற, ஒரு நாள் பொம்பளை மரணம் ஒன்றும் ஆகாது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது வைன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவோம். சும்மா இருக்கே பிணத்து குத்தி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்ட்டு நீங்கள் இப்போ அவளுக்கு சாரி வியர் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. இது என்னடி இங்கெல்லாம் தெரியுது, எனக்கு இது பிடிக்கல வாயன் அப்படி சொன்னோன்னே நீங்கள் அவளை அப்படியே முறைக்கிறீங்க. இப்போ எல்லாத்துக்கும் முறை உனக்கெல்லாம் ஜேகே தான் கரெக்டு, அவன் ஏதோ சொன்ன அப்படியே வாய் முடிக்கிறாள், அந்த மாதிரி நானும் உன்னை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்கள் நான் ஜேகே பார்த்தாலும் பைப்பில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ பைப்பில்லை, நீ பைப்பில் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் அவள் பின்னதை அப்படியே குத்தி விட்றீங்க. அவள் வலிக்குது வாயன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. வாயை மூடிக்கிட்டீர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. காலேஜில் என்ன பேசிக்கிறா நீ கேள்விப்பட்டியா வாயின் அப்படின்ற மாதிரி லில்லி சொன்னோன்னே, காலேஜில் 1000 பேசுவாங்க, எதை கேள்விப்பட்டியா நீ கேட்குற அப்படின்ட்டு. முடிச்சாச்சு. சரி நான் ரெடி ஆகிறேன். நீ இப்போ நீங்கள் சாரி உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கீங்க. நீயும் ஜேகேவும் லவ் பண்ணுறீங்க, ஜேகே கொண்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அவளை அப்படியே திரும்பி முறைக்கிறீங்க. இப்போ இல்லை எனக்கு தெரியும் நீ அதெல்லாம் பண்ண மாட்ட, இருந்தாலும் கேட்டியோ அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே முழுங்குறா. இங்கே பாரு லில்லி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு எல்லாமே தெரியும்ல, அதுக்கப்புறம் நான் இவனை ஜேகே லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜேகே எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஆம்பளையுமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போ வெளியே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லைவா என்ன சொல்கிறத, வெளியே போ லில்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ லில்லியும் வெளியே வந்துடுறா. ஸோ இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு வெளியே வருவோம், அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி லில்லி சொன்னோன்னே அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்னாடி கோவமாக போகிறீங்க. வைன் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், உன்னை தப்பாவா சொன்னேன், இந்த மாதிரி கேள்விப்பட்டால் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன், எது நீ இப்போ நீ ஜேகே நான் லவ் பண்ண சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி பேசிக்கிட்டே வருவோம். நீங்கள் நின்று அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் நீ எடுத்து சொல்லிப்பார், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அதோடு முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. வைன் இது சின்ன விஷயம், வைன் நீ ஏன் விஷயம் இது இவ்வளோ பெரிய விஷயமா நீ எடுத்துக்கிற, வைன் நெல்லை வைன் அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி வந்துட்டுருக்கா. இங்கே பாரு லில்லி, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு பிடிக்கான்னு தெரிஞ்சு நீ எப்படி என்கிட்ட பேசுகிற? வைன் நான் வந்துட்டு தப்பாக சொல்லலை வைன், நான் இந்த மாதிரி பேசுகிறாங்க உனக்கு 1000 பேர் 1000 பேசட்டும், என் காதுக்கு அதை கொண்டு வராத, புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் சரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வைன் நிஜமாக சாரி கேட்குறேன்டி நான் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னோன்னே நீங்கள் அப்படின்ற மாதிரியே போகிறீங்க. வயன் வாயை மட்டும் வாய் கிழிச்சிருவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ காலேஜ் தான் ஸோ இந்த வார்த்தைன்னா நீங்கள் டாக்ஸி புக் பண்ணி போகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் லில்லிகிட்ட எதுவும் பேசலாம், அவங்களையே பார்க்குறா, என் மூஞ்சில் அதை எழுதி விட்டிருக்கா, எதுக்கு இப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்டி வில்லி மாதிரி பேசுகிற, இப்போ நான் தான் சாரி கேட்குறேன்ல, இது ஒன்றும் காலில் விழணுமா நான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அம்மா தாயே, இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் நான் சாகிற வரை இந்த மாதிரி எதுவும் உன்ட்டு பேச மாட்டேன்னு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நீங்கள் சிரிக்கிறீங்க. சைடு சிரிக்கிறா தானே அப்படின்ற மாதிரி அவங்கள அடிக்கிறா. பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிற, பேசிப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறா. உங்களுக்கு லில்லினா ரொம்ப பிடிக்கும், அவன் உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட்லேருந்து. அவளுக்கு
லில்லியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அவளுக்கு பெருசாக வந்து யார்கிட்டையும் அட்டாச்மெண்ட் ஆக பிடிக்காது உங்களை தவிர. நீங்கள் 2 பேருமே ஒரு நல்ல க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கும். நீங்கள் யார் கூடயும் சேரவும் மாட்டீங்க. உங்களை யாரும் பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க. பிகாஸ் உங்கள் 2 பேர் கோவம் வந்துருச்சுன்னா அவங்க அது பையன் பொண்ணு அவங்க இவங்கெல்லாம் பார்க்காம கை வச்சிருவீங்க. அதனாலேயே உங்கள்கிட்ட யாரும் அவ்வளோ பெருசாக வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு வழியாக வந்து காலேஜுக்குள்ளே வந்து இப்போ என்ட்ராகி போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஜேகேவும் ஜிமினும் தான். என்னடா யாழ் வருவான்னு பார்த்தா ஆளே காணோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆளை யார் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறான். ஒயன்ட்ரா ஒயன் என்னோட வயசு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஐயே உனக்கு எப்போ இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டோன்னே. எனக்கெல்லாம் பாடி லாங்குவேஜ் மாறலையே நார்மலாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்கவும் ஒரு கிளாஸ்க்கு போயிட்டாலோ சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் இழுத்துருப்போம். டேங்க பல ஃபிகர் நீ தானே பொம்மன் கேட்பில் வராளுங்க எனக்கு யாருனே தெரியலடா இருடா நான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். முட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவனு இழுத்துட்டு போகிறான். இப்போ ஜிமின் வந்து உனக்கு திடீர்னு எப்படி இந்த காதல் பொங்குச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் மேலே அவ்வளோ எரிச்சலாக இருந்த திடீர்னு ஏன் இப்படி காதல் ஊற்றுது உனக்கு அவன் மேலே அப்படின்னு கேட்டேன்னு. தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தெரிலையா இரு உனக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஒட்டிக்கிச்சா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். என்ன நோய்? இல்லை வழக்கமாக நான் தான் பொண்ணுங்களை பார்த்தா இந்த மாதிரின்ற மாதிரி ஜேகே டாப் டு பாட்டம் காமிக்கிறான். நான் தான் பண்ணுவேன் எனக்கு நானே சூத்து முட்டுரு உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஜிமின் கேட்டோன்னே. தெரிலடா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். அப்பா 32 பழம் தெரியுது அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டோன்னே. தெரியல அப்படின்ற பாரு இது லவ்வா அட்ராக்ஷனான்ற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரிலடா எனக்கு அவளை பார்க்கணும் இப்போ வாடா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போகிறான். இப்போ ஜிமின் வந்து இது காதலா காமமா என்ன கன்றாவினே தெரியாமல் இழுத்துட்டு போகிறான்னு என்ன டேடி விட்றா நானே வரேன்ட்டு 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தானே வந்து நீங்கள் வந்து படிக்கட்டு அப்படி பொறுமையாக ஏறிட்டுருப்பீங்க. இப்போது லில்லி வந்து யாரோ சொன்னாங்க ஒரு நாள் சாரி கட்டினா ஒன்றாவாதுன்ட்டு விட்டால் தடிக்க கீழே வந்துடும் போல ஒயின் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மூடிட்டு வாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு சாரி கட்ட தெரியும் ஆனால் அது எப்படி நடக்கணும்னு தெரியாது உங்கள் 2 பேருக்கு. லில்லி என்ன பண்ணி 2 கையிலையும் வந்து 2 சைடு தூக்கிட்டு கத்தியா இப்படி நடந்து வான்ற மாதிரி சொன்னேன். பாரு மடிப்பெல்லாம் போகுது லில்லி ஏன் இப்படி லில்லி இப்படி பண்ணுறேன். எனக்கு ஃப்ரீயாக இப்போ தான் போக முடியுது. இப்போ என்ன ஆகுது லில்லி இந்த கெட்டவில் ஃபஸ்ட்டு மேலே போய் அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் பொறுமையாக வந்துட்டுருப்பீங்க. என்ன பொம்பளை கிட்ட இப்படி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து குரல் கொடுக்குறான். இப்போ லில்லி இதை பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறா. ஜங்குவாங் என்னடா பொம்மலை கிட்டப்பில் வந்திருக்கேன் அப்படின்னு கிட்ட வந்து லில்லி வந்து அவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான். என்ன நீ பொம்பளை கிட்டப்பில் வந்திருக்க வயனங்க அப்படின்னே இதோ இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் சாரீ கட்டியிருப்பீங்க ப்ளஸ் ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னால் கொஞ்சம் வர முடியல அதான் கொஞ்சம் லேட்டாகுதுன்னு சொன்னோன்னே. இப்போ ஜேகே இவனை பார்த்துட்டு இவன் என்னத்தை இப்படி வாங்க வந்து லில்லியாது லில்லி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜேகே பரவாயில்லையே சேரில் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் லில்லியும் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். வாயினங்க இதோ அப்படின்ற மாதிரி கேட்க சொன்னேன். இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் படிக்கட்டு தான் ஏறிட்டுருக்கீங்க. இப்போது ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து உங்கள் ஹேரை ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சாரியை பிடிச்சிட்டு வரீங்க. இந்த சாரீ கட்டிட்டு ஏறி வர முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ ஜிமினும் ஜேகேவும் உங்களை அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கானுங்க. இப்போ ஜிமின் வந்து மச்சான் பொண்ணுன்னா இப்படி தாண்டா இருக்கணும் வா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்னே ஜேகே அவனை பார்த்துட்டு டே மச்சான் அவன் தங்கச்சி இப்படிலாம் பார்க்காதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே அவனை திரும்பி பார்த்துட்டு அது எப்பட்றா நீ ஒரு பொண்ணு பார்த்தா ஒரு ஃபிகரு நான் பார்த்தா மட்டும் தங்கச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவள் யாழ்றா அப்படின்ற மாதிரி அவன் பக்கத்தில் குசுன்னு பேசுகிறானுங்க. லில்லிக்கு ஒன்றும் கேட்கலானா. இப்போ லில்லி வந்து என்ன பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ ஜிமின் வந்து டேய் உத்தரப்பட அப்படின்னு தள்ளி விட்டுறான். இப்போ ஜேகே கீழே உங்ககிட்ட இறங்கி வந்து என் கை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உன்னால் வர முடியல நீ என் சாரி ஒரு கையில் பிடிச்சிக்கோ என்ன ஒரு கையில் பிடிச்சிக்கோ மேலே போயிடலாம் நீ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 படி ஏறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்னே நீங்கள் லில்லியை பார்க்குறீங்க. லில்லி வந்து அப்படின்னு ஓகே அப்படிமா சொல்கிறா. நீங்களும் வந்து ஜேகேவை கையை பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் ஜேகே கையை பிடிச்சோன்னே ஜேகேக்கு அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஜேகே வந்து இப்போ உங்களை பார்க்கவும் நீங்கள் வந்து அப்படியே இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகவே ஏறுறீங்க ஸ்டெப்ஸு மேலே வந்துடுறீங்க. அவன் ஸ்டில் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க.
இது கலையில் இல்லைன்ற நீங்கள் லில்லி கேட்டேன். லில்லியும் வந்து உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறா. அப்படியே தான் இன்னும் ஜிம்மினும் உங்களை தான் பார்க்குறான். இப்போ ஜிம்மின் காலை அவன் மிதிச்சோடனே அம்மா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஜேகே பார்க்கவும் மூடிட்டு தள்ளி போயிருக்கும். மற்ற ஆள் மாதிரிலாம் ஆளை பார்த்தா ஒத்த கண்ணு நோடி கையில் குத்துருவோன்னு சொன்னேன். ஸோ அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் ஃபைன் என்னாலும் இந்த சேனல் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோன்னே நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏய் யார்கிட்ட நானே சொல்ல உனக்குன்னுட்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறானுங்க. வேடா வெண்ண அப்படின்ட்டு அவனை திரும்பிக்கிறான். இப்போ என்னாவது ஜேகே வந்து இந்த ஒயிட் இந்த ஒயிட் சாரி உனக்கு நிஜமா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன திடீர்னு ஏன்னா 2 பேரும் இப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க, அவ்வளோ நல்லாவா இருக்குது எனக்கு அப்படின்ட்டு கேட்டேன். இப்போ லில்லியும் ஆமாம் நான் தான் சொன்னல இன்றைக்கி பாரு நம்ம கிளாஸ் பசங்கள்னு பார்த்துட்டு மயங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யார் என்னை பார்த்து மயங்க தேவையில்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து நம்ம என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே லில்லியும் நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. என்ன கேட்டீங்க? இல்லை இன்றைக்கி உமன்ஸ் டே. ஆமாம் அப்படின்ற மாதிரி லில்லி சொன்னோன்னே இப்போது ஜிமின் வந்து இல்லை நீங்கள் 2 பேரும் பொம்பளை கிட்டப்பில் வந்திருக்கீங்களே, இந்த மாதிரி மறுபடியும் நாங்கள் எப்போ பார்ப்போம் தெரியல, நாங்கள் 3rd year படிக்கிறோம். ஸோ எங்களுக்கு ஒரு பொம்பளை ஃப்ரெண்டு இருந்தால் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஜேகே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் 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 அப்படின்னோடனே இப்போது நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்றீங்க. இப்போ லில்லி வந்து நானும் அவங்க கூட எடுக்க மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறா. ஒரு ஃபோட்டோ தானே இல்லை ஒன்றா ஆகாது அப்படின்னே வாஜங்குவாங்க என் அம்மாட்ட காமிக்கணும் பற்றியா எனக்கு ஒரு பொம்பளை ஃப்ரெண்டு இருக்கான்னு அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஜிம்மினும் லில்லியும் நிற்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் எடுக்கவும் லில்லி வந்து அவளுக்கு பிடிக்கவே இல்லை ஜிம்மினை, இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு. இப்போ ஜேகே வந்து பிக்கு காமிக்கிறான். பரவாயில்ல நல்லா இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறா. ஆனால் உனக்கு ஓவர் ஆட்டிடியூடு தெரியுமா ஜங்வாங், என் பேர் ஜங்வாங் இல்லை என் பேர் லில்லின்ட்டு அவங்க ரொம்ப அடிச்சிக்க ஆரம்பிப்போம். சரி நகரு வைன் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை நீங்கள் லில்லி கூட ஆமாம் இல்லை சந்தேகம் வரும் இப்போ சரின்ட்டு. இப்போ ஜேகே என்ன பண்ணிக்கிறான், கையை வந்து கட்டி நின்றுட்டுருப்போம். என்ன பாடி கார்டா நீங்கள் அவளுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இது ஒரு போஸ்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னே லில்லி நினைக்கிறா. ஜிம்மின் வந்து நல்லா இருக்குடா அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துடுறான். இப்போ நீங்கள் வந்து ஜிம்மின் பார்த்துட்டு சரி நாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னே ஏன் எதுக்கு அவன் உடனே எடுக்கிறேன்ற மாதிரி ஜேகே எதுன்னு கேட்டோன்னே ஏன்வா நீங்கள் தானே கேட்டீங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு, ஸோ அதான் அப்படின்னே வாயின் அப்படின்ட்டு ஜிம்மின் இதுதான் சான்ஸ்னு கூட கொஞ்சம் நல்லா ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜேகேக்கு அப்படியே பத்திக்கிட்டே எரியுது. இப்போ இவனை ஏன்டா ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்களும் ஜிம்மின்ட்டுருக்கீங்க. ஜிம்மின் வந்து நான் இப்படி ஃபோர்ஸ் வச்சுப்போம் உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஓகே அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்கள் ஷோல்டரை கிட்ட தான் அவன் ஹேண்ட் இருக்கும், அவன் கை வச்சுருக்க மாட்டான். பட்டு சீஸ் அப்படின்னோடனே ஜேகே அப்படியே அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரே ஒரு கிளிக் தான் எடுத்திருப்பான். எடுத்துகிட்டு அந்த அப்படின்ற சொன்னேன். என்னடா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்க, இன்னும் 4-5 ஃபோட்டோ, உனக்கு இந்த ஃபோட்டோ போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது லில்லி வந்து ஜேகே நீங்கள் வாங்கி கொண்டு இல்லைங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் வந்து உங்கள் சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் ஜேகே பார்க்கவும் இப்போது ஜேகே அவ்வளோ ஒரு பேர் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே நிற்கவும் லில்லிக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ லில்லி வந்து பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் வந்து 2 அடி நிற்கிறான். ஃபோட்டோ உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம எடுக்கலை, 2 சேர்த்து வச்சு தான் எடுக்கணும், பக்கத்தில் இல்லைங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு மாதிரி அவள் லில்லி சொல்கிறா. இல்லைங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு அவன் வந்து ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்கிட்ட எப்படின்னா ஃபோட்டோ எடுத்து பழக்கம் இல்லை அப்படின்மா அவனுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. இப்போ ஜிம்மின் வந்து என்னடா என்னடா அவனோட ஃபஸ்ட் நைட்டாடா ரூம் கடா போகிற இப்படி வேர்த்து ஊற்றுது உனக்கு ஃபோட்டோ தானே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ ஜேகேவும் சரின்ட்டு இப்போ உங்களை பார்க்குறான். இப்போது நீங்கள் ஜேகே பார்க்கும் இது ஒரு பிக்கை எடுத்துடுறா. இப்போ ஓகேவா இது போதும்ல அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டோன்னே நீங்கள் இப்போ இப்படி நர்வஸ் ஆகுறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பிகாஸ் உங்கள் பக்கத்தில் நிற்பான், அவங்க ஐ டு ஐ பார்த்துட்ருக்கான், அவனுக்கு ஹார்ட்டை விட்டால் வெளியே வந்து விழுதுரும் போல் அப்படி இருக்குது. ஸோ இப்போ என்ன அவன் ஜேகே வந்து லில்லி கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே சரி பாருங்கள் சீஸ் அப்படின்னோடனே நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஜேகே கிட்ட வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போது ஜேகே வந்து அவனும் ஸ்மைல் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். ஜிம்மின் பண்ண மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னோடனே இல்லை எனக்கு இதே போதும் அப்படின்ட்டு இப்போ குடுகுடம் தள்ளி வந்துக்குவோம். நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி நாங்கள் கிளாஸ் கிளம்புறோம் டைம் ஆச்சு அப்படின்னோடனே இப்போது நீங்கள் 2 பேரும் இப்போ அப்படி தான் போவீங்க. இப்போது லில்லி திரும்பி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் பாருங்கள் அப்படின்ட்ட மாதிரி போகிறா. ஜேகே வந்து இப்போ ஹார்டில் கை வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் திடீர்னு திரும்புவீங்க பாய் அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படி ஸ்டன்னாக தான் நிற்பான். அப்படி தான் நிற்பான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவனுக்கும் தெரியல. பட்டு
அவன் கண்ணுக்கு நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் போகிற வழியில் அவங்க கிளாஸ் பசங்களாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேச வருவாங்க புதுசாக. ஆனால் நீங்கள் யாருமே கண்டுக்க மாட்டீங்க. இப்போ ஜிம்மின் வந்து டேய் ஜங்குக்கு என்னடா ஆச்சு உனக்கு? டேய் செத்துட்டியாடா? டேய் பாடுறா அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், அதில் இருக்கிற பில்லரில் பேச அஞ்சுக்கிட்டு ப்ரீத் பண்ணுறான். மச்சான் சத்தியமாக சொல்கிறேன்டா, அவட்ட நான் எப்போலாம் லவ் சொல்ல போகிறேன்னு தெரிலடா. என்னம்மா இருக்கா தெரியுமா? இங்கே நின்னேன்டா நான், இங்கே நின்று என் ஹார்ட் பீட் தொட்டு போகிறேன் அப்படின்னு. இப்போ ஜேகேவோட ஹார்ட்டில் வந்து ஜிம்மின் வந்து அவன் கையெடுத்து வைக்கிறான். என்னடா விட்டா வாய் வலி வந்து விழுதுரும் போல, இப்படி அடிக்குது உனக்கு? சத்தியமாக முல்லைனால அப்படின்ட்டு அவன் நீங்கள் போன வழியே பார்த்துட்ருக்கான். அவனை திரும்பி ஒரு செகண்ட் பார்த்தால, ஐயோ கடவுளே எனக்கு எதோ ஆயிடுச்சு, எனக்கு ஆயிடுச்சு எதோ ஆயிடுச்சு, இது 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 கண்டிப்பாக லவ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ ஜெமின் வந்து அதான் தெரியுது, கண்ணதாசன் கூட இவ்வளோலாம் கவிதை மாதிரிலாம் பொழிய மாட்டேன், ஆனால் நீ பொழியறடா விளங்கிடும் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன திமிராடா அப்படின்ட்டு இப்போ இவனை அடிக்க போகிறான். டே நான் என்னடா பண்ணேன்? இப்போ தான் சான்ஸ் நான் ஷோல்டர்கிட்ட கை வச்சு செல்ஃபி எடுக்கிறோம், நீ பெரிய பொறுப்பு இவர் அப்படின்னு. அவன் தங்கச்சிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏதோ தங்கச்சின்றனால விட்றேன், மவனி வேறு ஏதாவது இன்டென்ஷனில் எனக்கு பீட் பண்ணிட்டு அவட்ட ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலான்னு நினச்சியோ, உனக்கு இங்கே சமாதி கட்டிடுவேன்னு சொன்னோன்னே, டேடி அது எப்படா ஃப்ரெண்டாலு, நான் ஏன்டா பண்ண போகிறேன் அப்படின்னே. நீ பண்ணுவடா, நீ பண்ணுவானால தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஒரு உயிர் நண்பனை பார்த்து சொல்கிற வார்த்தையாடா இது அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப ஆக்டிங் பண்ணுவோம். மோடு இந்த மாதிரி எனக்கு டென்ஷனான ஒரு க்ரஷ் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுவான், உன்னை பேசணுன்னா நீ அவளை கரெக்ட் பண்ணிட்டு போகல அப்படின்றான். டே அதெல்லாம் ஒரு அப்பா வயசுடா, பால் குடிக்கிற வயசில் இப்போ என்னடா பேசிகிட்டு இருக்கேன்றவன் ஜிமின் போய்டும். இங்கே பாரு இப்போ ஓடுற மாதிரி இப்படியே ஓடிடு, திரும்பிலாம் வந்துடாது அப்படின்றான். இப்போ லில்லி வந்து சொல்லியிருப்பாள் ஃபோட்டோலாம் பாருங்கன்ட்டு. இப்போ ஜேகே ஃபோனில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிமினும் லில்லி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் இவனுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜேகே நினச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நீங்களும் ஜேகே ஒருத்தர் பார்த்துருப்பீங்கள்ல, அதை லில்லி எடுத்திருப்பா. ஜேகே இதை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ எப்படி, இது ஃபோட்டோ அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஜேகேவும் நீங்களும் ஒருத்தர் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. வார்த்தை ஸ்க்ரால் பண்ணுறான். ஜேகே வந்து கொஞ்சம் பயந்தமாக இருக்கும், ஆனால் இந்த ஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுது, அதை வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்கும்ல, அதில் வந்து உங்கள் இந்த ஃபோட்டோ வச்சு ஐஸு அப்படின்னு போட்டு ஒரு பிங்க் கலர் ஹார்ட் மட்டும் வைக்கிறான். ஸோ அந்த டே அப்படியே தான் போகுது. அந்த ஒரு டேயில் அவன் கிட்டத்தட்ட 10,000 தடவை மேலே அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பான். ஆனால் ஏன்னா அவனுக்கும் தெரியல. இப்போ ஜிமின் வந்து பார்த்த வரையும் போதண்டா, போய் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சான்ஸே இல்லைடா, சத்தியமாக நான்லாம் பேச மாட்டேன், எனக்கு அவள்கிட்ட நார்மலாக பேசுகிறதுக்கே எப்படி உதறது பாரு அப்படின்னு சொன்னோன்னே. இன்னொரு பக்கம் இப்போ தான் நான் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கா, திடீர்னு லவ்னு போய் சொல்லிட்டு மூக்கொடிச்சிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ சொன்ன நீ எப்போடா சொல்லுவேன்? சொல்கிறேன், சொல்லாமலாம் போக மாட்டேன், கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்சம்னா எத்தனை நாள்? இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயா, இல்லை வந்து காலேஜ் விட்டு போகிறதுக்குள்ளேயா? அவ்வளோலாம் எடுத்துக்க மாட்டேன்டா, ஃபஸ்ட் நாங்கள் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே. அந்த கொஞ்சம் எங்கே போய் முடியுது, நானும் பார்க்குறேன் அப்படின்றான். ஸோ டேஸ் அப்படி தான் போகுது. நீங்கள் அப்பப்போ நீங்கள் 4 பேரும் வெளியே போவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போது நீங்கள் வந்து ஜேகே கூட தான் வந்து பீச்சில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லில்லியும் ஜிம்மினும் வந்து அங்கே மணலில் வீடு கட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஜேகே வந்து நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல, எங்களுக்கு இன்றைக்கி பெருசாக கிளாஸ்லாம் இல்லை, செம்ம போரிங்காக போச்சு தெரியுமா, நீங்கள் கூப்பிட்டோன்னே தான் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இந்த வெதர் நல்லா இருக்குல்ல, இன்றைக்கி அவ்வளோ சூடாக இல்லாமல் கொஞ்சம் சில்லு நல்லா இருக்குல்ல கிளைமேட் வைன் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது கேட்போம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. இப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படின்றீங்க. வைன் என்னாச்சு வைன் அப்படிமா கேட்குறான். உங்களுக்கு எதாவது லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. லவ்வா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், சும்மா அது இதாக பேசலாம், காலேஜ் இல்லை ஸ்கூலில் இல்லை ஒரு லவ் இருந்திருக்கோம், அதை பற்றி தான் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே. என்னங்க பெரிய லவ் அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது எப்படி அதெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி ஓகே சொல்லணுன்னா பரவாயில்ல அப்படின்றீங்க. இல்லை என்ன அப்பெல்லாம் இல்லை, ஒன்று இருந்துச்சு, அது இந்த படுப்பை ஜிம்னால் அதுவும் போட்டுக்குச்சு அப்படின்றான். ஏன் அப்படின்னு நான் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு இருந்தான்,
அவள் கொஞ்சம் க்யூட்டாக இருப்பாள். இந்த போனிடெயிலெலாம் போட்டு அழகாக இருப்பாள். என் கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் பிடிக்காதா என்னன்ற சிரிச்சோன்னே, அது சரி 10th ஸ்டாண்டர்ட்லேயேவா அப்படின்றீங்க நீங்கள். எனக்கு பேசிக்காக பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுனா சமபயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி அடிக்கிறதுக்கு மட்டும் தைரியம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, வாயன் ஏன் வாயன் அப்படின்றான். சும்மா சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. என்னாச்சு, இந்த ஜிம்மின்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஜேகே வந்து உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்கிறான். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு யார்கிட்ட அவ்வளோலாம் பேசாது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிப்போம், அப்புறம் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அது என்ன ஃபீலிங்னே தெரியாத ஒரு பப்பி லவ், ஓகேவா? எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கூச்சத்தில் இவனை போய் ஃப்ரெண்ட் ஆகலாமாடா கேளுடா அப்படின்னா இவன் போயிட்டான். அப்புறம் என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறீங்க. அப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணை இவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்றான். இப்போ நீங்கள் பயங்கரமாக சிரிக்கிறீங்க. இந்த வேலை ஜிம்மின்னு பார்க்குறானா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவன் இந்த மாதிரி வேலை மட்டும் கரெக்டாக பார்ப்பான். நான் எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம், இல்லை அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அவனுக்கு பிடிச்சிருந்தாலே அந்த பொண்ணு கூட அவன் டேட் போகணும். அவன் அந்த விஷயத்தில் அவன் ரொம்ப தைரியசாலி. நான் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் எனக்கு பெருசாக லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பைக் ரேசிங் அப்படியே லைஃப் ஓடிடுச்சு. சரி, இப்போது அந்த 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு என்ன கூட இன்னும் இருக்காங்களா, அது எப்படி இருப்பாங்க? இவர் நம்ம ப்ளே பாயில் அது ஸ்கூல் முடியறதுக்குள்ளேயே அது புட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி ஜேகே சிரித்தோடனே இப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க. உனக்கு ஒயின் அப்படின்னு கேட்டோடனே எனக்குலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிறீங்க. என்னாச்சு, நான் அது தப்பாக கேட்டேனா? இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிடிக்காது அப்படின்றீங்க. ஜேகே அப்படி நிற்கிறேன். இப்போது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா இல்லை ஒயின் லவ்லே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காதுன்னா ஏன் உனக்கு ஏதாவது பாஸ்ட் இல்லை ஏதாவது? எனக்கு பாஸ்ட்டும் கிடையாது ப்ரெசன்ஸும் கிடையாது, எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் ஜேகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜேகேக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே அப்படின்றீங்க. நான் உனக்கு கேட்பேன், நான் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுவா நீ கேளு, நான் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டேன். உங்கள் பைக் இருக்குல்ல, உங்களுக்கு ஏன் அது மேலே அவ்வளோ ஒரு அப்சஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து உட்காரு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் இப்போ உட்காந்துருக்கீங்க. ஏன் இது கேட்குறேன்னா, நீங்கள் அந்த பைக் மேலே அவ்வளோ உயிராக இருக்கீங்க. நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் அதுக்கு என் கண்ணு முன்னாடி நீங்கள் அந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ கூட நீங்கள் உங்களுக்கு என்னாச்சுன்னு நீங்கள் பார்க்கல, அந்த பைக் மேலே தான் இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அது பின்னாடி ஏதோ ஸ்டோரி இருக்கும்னு நினச்சேன், அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 7 years முன்னாடி என் பர்த்டே அன்றைக்கி அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தாரு. பாடுறா இப்போது. ஆமாம், உங்கள் அம்மா அப்பா பற்றி நீங்கள் ஏன் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை? இல்லை சொல்லலை அப்படின்றான். எனக்கு புரியல அப்படின்றீங்க. 7 years முன்னாடி என் பர்த்டேக்கு என் அப்பா எனக்கு இந்த பைக் கிஃப்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி அவன் பைக் கை காமிக்கிறான். அப்போது ஆக்சிடெண்ட்லி அம்மாவும் அப்பாவும் இதை எடுத்துகிட்டு ஒரு தடவை போனாங்க. ஸோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அப்படின்ற மாதிரி அவன் சைலண்ட் ஆகிடுறான். சாரி அப்படின்றீங்க நீங்கள். இப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ ஏன் சாரி கேட்குற? அதெல்லாம் இல்லை, அதனால எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு. நான் எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கேனோ அப்போல்லாம் அந்த பைக் கூட தான் இருப்பேன். என் அம்மாவும் என் அப்பாவும் எனக்கு அது இருக்கும்போது என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த பைக்கில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிம்மினை தவிர நான் வேறு யாரையும் ஏற்றுனதே கிடையாது. இதுவரையும் நான் அவன் மட்டும் தான் போவோம், யாரையும் ஏற்ற கூட மாட்டேன் அந்தளவு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதனால தான் எனக்கு அந்த பைக்கை அடிபட்டப்போ கூட நான் என்னை விட எனக்கு அந்த பைக் தான் முக்கியம். அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டேன், ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு தெரியுது இப்போ தான் நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு. ஓகே அப்படின்றீங்க. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்றான். என்ன அப்படின்றீங்க. ஏன் இப்போ டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுகிறீங்க? டென்ஷன்லாம் ஆகலை, நீ சொல்லு. உன் ஃபேமிலி ஏன் உனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை? நான் ஸ்டோரி சொன்னல அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து எனக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது, நான் ஒரு ஆஃபனேஜ் தான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ சரி, ஓகே. எனக்கு வந்து என் அப்பாவோட பிரதர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் நான் ஹாஸ்டல்லாம் சேர்த்தாரு. ஸோ இப்போ அவர் மூலமாக தான் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே அப்படின்றான். எனக்கு ஏன் நான் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு லவ் மேலெலாம் கோவம் கிடையாது. எனக்கு லவ்வு எனக்கு அதெல்லாம் இல்லை. உண்மை சொன்னால் என்னால் எந்த ஆம்பளையுமே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நான் உங்களை தப்பாலாம் சொல்ல ஜேகே. என்னோட இன்டென்ஷன் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா நான் சொன்னேன்ல என்னோடய அப்பாவோட பிரதர் ஒருத்தர் கூட என்னை படிக்க வைக்கிறாருன்ட்டு. ஆமாம். ஸோ அவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகுறீங்க. உங்கள் கையில் ஷிவர் ஆகுது. வைன் எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்றீங்க. இங்கே பாரு, எனக்கு புரியுது, ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு இப்போ சொல்ல வேணாம், நீ ஓகேவா தான் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்றீங்க. எனக்கு சைல்டுஹுட்னு ஒரே ஃப்ரெண்டுனா அது லில்லி மட்டும்தான். ஸோ என்னை சின்ன வயசுலேயே அவங்க வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ என்னோடய சித்தப்பா தான் வந்து என்னை பார்த்துப்பாரு. அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து உங்கள் சித்தப்பா வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது உங்கள் சித்தப்பா வந்து உங்களுக்கு வந்து சாப்பிடலாம் எடுத்து தராரு. இருந்தால் இதெல்லாம் சாப்பிடல, உனக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கல அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆமாம் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், உங்கள் வீடு நிறைய மாறிடுச்சு, ஏன் சித்திலாம் இல்லையா, ஏன் அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க வெளியே ஷாப்பிங் போயிருக்காங்க, வைன் நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவர் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாரு. நீங்கள் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேணா வீடு போய் சுற்றி பார்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இது உன் வீடு வைன், நீ சுற்றிப்பாரு அப்படின்ட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ஷோல்டரில் கை போட்டுக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் அதை எடுத்து விடுறீங்க. என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இப்போ அவர் உங்கள் கூட வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. இது இந்த மாதிரி இங்கே தான் இருக்குது, இந்த ஃபோட்டோ இப்போ எடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு அவர் கொஞ்சம் உங்களை டச் பண்ணுறாரு. ஆனால் பட் அது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கடத்தில் கை வைக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னாச்சு நான் தானே அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, கம்மன் இருக்கீங்க இப்போது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போது அவர் வந்து இதுதான் என் ரூம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போது அப்படியா அப்படின்னு நீங்கள் வந்து அந்த டோர்கிட்டே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ சடனாக அவர் உங்களை உள்ளே தள்ளுறாரு. நீங்கள் வந்து சித்தப்பா என்ன பண்ணுறீங்க அப்படிமா கேட்குறீங்க. உள்ளே போய் பாருவா, என்ன சும்மா தான் தரேன், நீ தான் உள்ளே போயிட்டா அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குமோ தோணுது. நீங்கள் வந்து இல்லை நான் வெளியே போகணும் அப்படின்றீங்க. பாரு அப்படின்ட்டு இப்போ அவர் உங்கள் கையை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சி எழுதுட்டு வரும். நீங்கள் வந்து விடுங்க என்ன அப்படின்றீங்க. இப்போ நான் உன்னை என்ன பண்ணேன் பாருன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரூம் டோர் லாக் பண்ணி தான் வந்திருப்பார். நீங்கள் இது கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே அவர் கிட்ட கூட போக மாட்டீங்க. என்னாச்சு வைன் நீட்ட வா அப்படின்றாரு. இல்லை வேணாம் அப்படின்றீங்க. வைன் அப்படின்னு சொன்னோடனே அவர் டியூனே மாறுது. நீங்கள் வந்து நான் வெளியே போகணும் அப்படின்றீங்க. வைன் நான் தான் உன்னை இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன், ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன், ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா, எதுவும் தப்பா அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே நீங்கள் பேசுறது எனக்கு எதுவும் தப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கிட்ட வேகமாக வர்றாரு. நீங்கள் வந்து பின்னாடியே போயிட்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகும் அந்த டோரோடு லாக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்னை விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. இங்கே பாரு அப்படின்ட்டு அவர் உங்கள் சீக்ஸ் கப்பணும். நீங்கள் வந்து அவரை பார்க்க கூட மாட்டுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் யூனிஃபார்மோட தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஸ்கர்ட்குள்ளே வந்து அவர் ஹேண்டை விடுவோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க விடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்றீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் ஸ்கின் ரப் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன பொண்ணு வந்து செம்மையாக இருக்குது தெரியுமா வைன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அழுக ஆரம்பிக்கிறீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த ஹேண்டை அப்படியே வந்து உங்கள் ஷர்ட்குள்ளே விடுவோம். நீங்கள் அவரை தள்ளி விடுறீங்க. இப்போது அவர் வந்து இப்போ உங்களை ஸ்லாப் பண்ணுறாரு. இப்போது நானும் சின்ன பொண்ணுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் ரொம்ப பண்ணிகிட்ருக்கேன். உன்னை படிக்க வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்க்குறேன். நான் ஏன் அவன் ஆசைப்படக்கூடாது வைன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் இப்போ உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வந்து ஐயோ சாரி மை பேபி கேர்ள் அப்படின்னோடனே நீங்கள் வந்து தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஏந்திரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏந்திரு அப்படின்னோடனே நீங்கள் ஏந்து நிற்கிறீங்க. இப்போ இங்கே பாரு, என்னைக்கு அந்த மாதிரி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் இப்போது என்ன பண்ணுறாரு, உங்கள் ஷர்ட்குள்ளே மறுபடியும் கை விடுவோம். நீங்கள் வந்து ப்ளீஸ் என்னை விட்டுருங்க வேண்டான்ற மாதிரி செம்மையாக அழுகிறீங்க. இப்போது அவர் இப்போ உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து கத்துறீங்க. இப்போ எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, ப்ளீஸ் என்னை விடுங்கன்ட்டு. பாரு வைன், பாரு, இந்த விஷயத்த நீ வெளியே போய் யார்ட்டி சொல்லவே கூடாது. புரியுதா, சொல்லுவியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுவோம்.
மாட்டேன்னு ப்ளீஸ் விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஹேண்ட் இப்போ கீழே போகுது. நீங்கள் வந்து ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் வெளியே போகணும் அப்படின்ட்டு. போகலாம் போகலாம். இப்போ நான் நடந்துக்கிட்ட விஷயத்த இந்த ஜென்மத்தில் நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாது. புரியுதா புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. வந்து புரியுது அப்படின்றீங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இப்போது அவர் ஃபிங்கரை வந்து உங்களோட அந்த இதில் வந்து அவனை விட்டுருப்பார். நீங்கள் வந்து செம்மையாக கத்திருப்பீங்க. செம்மையாக இருக்கணும் வைன், சின்ன பொண்ணாக இருந்தாலும் செம்ம ஹாட்டாக இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது நீங்கள் இப்போ அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறீங்க. இப்போயும் நான் அவர் அசல் தான் படிக்கிறேன். வைன் இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ அவருக்கு நம்பியிருக்க நீ. எனக்கு புரியல. அப்போ யார் ஃபஸ்ட், அவன் யார்? வைன் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது யார்ட்டுமே நீ சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து கடவுளே வைன் இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அதுவும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து நான் இது உங்ககிட்ட சொன்னேன்ட்டு நீங்கள் லில்லிக்கிட்ட எல்லாத்துக்கும் காமிச்சிக்காதீங்க. ஏன்னா இது லில்லிக்கோ எனக்கு இப்போ உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கேட்டோன்னே நானும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்க டியர்ஸ்லாம் வந்து வைப் பண்ணுறீங்க. என்னால் அவர் மாரி எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் எங்கள் அப்பாவோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. நான் இந்த லீவில் கூட நான் அவர் பார்க்க கூட போகல. எனக்கு ஒரு விஷயம் மறுபடியும் எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லு. ஸ்டில் அவன் ஊட்டைந்து அப்படி தான் நடந்துக்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க. வைன் இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், என் கூட வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சிருப்போம். நீங்கள் வந்து ஜேகே இன்னும் ஜேகே பண்ணுறீங்க. நான் உன்னை என் கூட வான்னு சொன்னேன், இதுக்கு மேலே நீ எதுவும் பேச தேவையில்ல அப்படின்றான். நீங்கள் வந்து இங்கே பாருங்க ஜேகே, அவர் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கார். நீங்கள் போய் சண்டை போட்டால் கூட எதுவும் பண்ண முடியும். வைன் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு போவோம். இப்போ லில்லி வந்து என்னாச்சு, ஏன் இப்போ வைன் நீ ஏன் எழுதிட்டுருக்க அப்படின்னே. இப்போது ஜிமின் வந்து ஜேகே என்னடா பிரச்சனைனே. நானும் என்ன ஒரு இடத்துக்கு போகிறோம், நீ லில்லியை பத்திரமா கூட்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறப்பேமா சொல்லிட்டு அவன் பைக் சாவி எடுத்து வாயன் உட்காரு அப்படின்றான். ஜேகே இருந்தாலும் உட்காரு வாயன், என் நம்பர் இல்லை நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசலை, பைக்கில் உட்காடுறீங்க. இப்போ வந்து லில்லிக்கு புரியுது. ஸோ இப்போ நான் வந்து ஜேகே வந்து உங்கள்கிட்ட கேட்குறான் அவன் வீடு எங்கே இருக்குன்னா. அது கொஞ்சம் ரொம்ப தூரம். ஸோ இந்த சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி அது. லைக் எப்படி சொல்கிறதுனா சிஎல் டூர் பூசான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 hours ட்ராவல் அந்த மாதிரி. ஸோ ஜேகே உங்களை பைக்லேயே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஜேகே ப்ளீஸ் ஜேகே இதெல்லாம் வேணாம் ஜேகே, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் ஜேகே, அப்புறம் படிப்பே. வைன் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன் படிப்புக்கும் உனக்கும் எந்த இதுக்கப்புறம் எதுவும் ஆகாது, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. நீ என்னை நம்பர் இல்லை சொல்லு, நான் ஒன்றும் மற்ற ஆம்பளைங்க மாதிரிலாம் கிடையாது. என்னால் இந்த விஷயத்த இப்படியே விட முடியாது. வைன் நீ மேஜர் இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒருத்தர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ யார்கிட்டையுமே இப்படி சொல்லாமல் இருந்தா ஏன் வைன் இப்படி? நீ இன்னசென்ட்டாக இருக்கலாம், தப்பு இல்லை, நீ பயப்படலாம், தப்பு இல்லை, எனக்கு புரியுது. ஒரு பொண்ணாக உன்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. ஆனால் இது இப்படி நீ விடக்கூடாது, புரியுதா உனக்கு? நான் மட்டும் உனக்கு கேட்கணும், தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். உனக்கு 10th அது நடந்ததுக்கப்புறம் அந்த ஆள் மறுபடியும் அதே மாதிரி லைக் செக்ஷுவல் அபியூஸ் ஒன்று பண்ணானா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறவங்ககிட்ட. நீங்கள் வந்து நான் 10th அப்புறம் அந்த வீட்டுக்கே நான் போகல, ஒரு ஃபோன் மட்டும்தான் பண்ணுவார் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே எதுவும் பயப்படாது அப்படின்ட்டு இப்போ உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து இது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜேகே வந்து இங்கே பாரு பாரு, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், நான் இருக்கேன் உனக்கு, புரியுதா? நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எதுக்கும் பயந்து எதுக்கும் நீ பயப்பட வேண்டாம் வைன், நான் இருக்கேன் உனக்கு, ஓகேவா? நீ அழுகாத, ஃபஸ்ட் நீ அழுகாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்தால நான் எப்படி பார்த்துக்கணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த வீட்டுக்குள்ள உங்களை கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் வந்து ஜேகே ப்ளீஸ் ஜேகே வேணாம் ஜேகே அப்படின்றீங்க. வெளியே வாயா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க, அந்த ஆள், அவன் ஒய்ஃபு, அவங்க பசங்க எல்லாம் வராங்க. நீங்கள் வந்து ஜேகே ப்ளீஸ் ஜேகே வேணாம் அப்படின்றீங்க. இப்போ அவங்க கையை உதறி விடுறான். இப்போ ஜேகே வந்து அந்த ஆள் தான் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் வந்து ஆமான்றீங்க. வைன் அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்றாரு. அவர் வாய்ஸை மறுபடியும் கேட்டோடனே அவங்க கையெல்லாம் நடுங்குது. ஜேகே இப்போ அவன் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, வேகமாக போய் அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து
சரியான அடி அடிக்கிறான். அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ வந்து யார் நீ ஒயின் யார் எதுக்கு போய் அவங்க மாமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உங்களை கேட்கவும் நீங்கள் எதுவுமே பேசாம அப்படியே அழுதுகிட்டே நிற்பீங்க. ஜேகே இப்போ வந்து இப்போது சரியான அடி அவன் வாயை உடைக்கவும் நீலாம் ஒரு ஆம்பளையா நீலாம் ஒரு ஆம்பளையா ஒரு பொண்ணு வயசில் இருந்த அந்த பொண்ணுக்கிட்ட போய் நடந்துக்கணும் அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு சரியான அடி. இப்போ அவங்க அம்மா செம்மையாக சண்டை போயிட்டு இருக்கவும் இப்போ உங்கள் சித்தி வந்து வாயின் என்ன வாயின் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல வாயின் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸுக்கு போவோம். ஜேகே வந்து இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க பசங்க 2 பையன் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இழுத்த போய் இப்போ ஜேகே அவனையும் அடிக்க போவோம். இப்போ உங்கள் சித்தி வந்து நிறுத்து அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட போய் நிற்பாங்க. இப்போ எதுக்கு நீ என் புருஷன் அடிச்ச இப்போ எதுக்கு என் பசங்களை அடிக்க வர அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்போ ஜேகே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஷுவர் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ ஜேகே உங்களை வந்து இழுத்துட்டு வந்துட்டு இப்போ யார் உங்களுக்கு இப்போ யார் உங்களுக்கு அப்படிமா கேட்டோன்னே அவரோட அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணா உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அவங்கள வந்து ஆமாம் அப்படின்றாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஆள் எப்படி தெரியுமா நடந்துருக்கிறான் சி அப்படின்ற மாதிரி அவனால் சொல்லக்கூட முடியல. எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு. இப்போ ஜேகே வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த பசங்க அவங்க சித்தி அங்கே இருக்கிற யாருக்குமே என்ன பேசுறதுன்னே தெரில. அப்படியே நிற்கிறாங்க. இப்போது நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. இப்போ ஜேகே வந்து பாருங்கள் எப்படி நிற்கிறா பாருங்கள். உங்களுக்கு ஒரு பொண்ணு இந்த உங்கள் புருஷன் இப்படி நடந்திருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா சொல்லுங்கள்? இல்லை இந்த ஆள் உயிரோடு விட்டுருப்பீங்களா? இப்போ சொல்லுங்கள் நான் அடிச்சது தப்பாக கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அந்த ஆள் வந்து ஏன் உட்காந்துருக்கவும் அவங்க ஒய்ஃப் போயிட்டு இந்த மாதிரி பண்ணியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த ஆள் வந்து அது வந்து அப்படின்றாரு. இப்போ அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஆள் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியா உன் அண்ணன் சாகும்போது உன் கையில் பிடிச்சி கொடுக்க என்ன சொன்னார் இவளை உன் பொண்ணாக பார்த்துக்கோன்னு சொன்னான். இப்படிலாம் நடந்துருக்கி உன் கூட இத்தனை விஷயம் வாங்க நினச்சா எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள அந்த ஆளை போட்டு அடிக்கவும் தம்பி இந்த ஆளை கொன்று இந்த ஆள் எனக்கு தேவையே இல்லை என் பிள்ளைங்களுக்கு இவன் அப்பன்னு சொல்லிக்க எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பசங்க வந்து இவ்வளோ கேவலமான ஆளா நீ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இப்போ ஜேகே வந்து வாயின் அந்த ஆள் அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முடியாதுன்றீங்க. வாயின் நான் சொன்னால் கேட்பல அடி அவனை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அந்த ஆள் மேலே வந்து அவ்வளோ கோட்டியும் அடித்து திக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பயங்கரமாக இருந்துகிட்ருக்கீங்க. அவனுக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. இப்போ என்ன ஆகுது ஜேகே வந்து இப்போது பைக்கை ஓரமாக நிறுத்துகிறான். நீங்கள் வந்து அழுதுட்டு தான் இருப்பீங்க. இப்போ ஜேகே வந்து வாயின் நீங்கள் பாரு அப்படின்றான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஜேகே வந்து இப்போ நீ ஓகேவா? அவன் இதுக்கப்புறம் அவன் எதுவும் பண்ண மாட்டான். உனக்கு ஃபோனோ எதுவுமே பண்ண மாட்டான். ஜேகே என்ன பண்ணுறாங்க டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு இங்கே பாரு வாயின் இதுக்கப்புறம் உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ உனக்கு பிடிச்சதை படிக்கலாம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஓகேவா? உனக்கு படிக்கிறதுக்கு காசு தானே வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறேன். புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தேங்க்ஸ் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு இது மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. என் லைஃப் இப்படியே போயிடும். நான் அந்த ஆள்கிட்ட மறுபடியும் மாட்டிடுவேன். நான் நிறைய நாள் தூங்காமல் கூட இருந்திருக்கேன். எனக்கு அவ்வளோ பயம் தெரியுமா அவரை பார்த்தா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஐஸில் ஒரு டேஸ்ட் ட்ராப் ஆகும். ஜேகே அதை அப்படியே பிடிக்கிறான். இதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது. புரியுதா? இதுக்கப்புறம் அந்த ஆள் சரி விட வேணாம் பேச வேணாம். இப்போ நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. அந்த ஆள் அடிச்சதில் அவன் கையில் இப்போ ரத்தம் வந்திருக்கும். ஜேகே உன் கையிலலாம் பிளட்டாக அது ஒன்றும் இல்லை. அது சரியாயிடும். நீ இந்த சண்டைக்கே சொல்கிறியே நான் இதெல்லாம் பயங்கரமான சண்டை போட்டிருக்கேன் இது பாரு அப்படின்ற மாதிரி அவன் கையில் வந்து ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும். பார்த்தியா பெரிய அடித்தாலும் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தெரியுமான்ற மாதிரி அவன் கொஞ்சம் காமெடியாக பேசுவோம். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அப்போது ஃபுல் டைம் வந்து இதான் வேலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஃபுல் டைம்லாம் கிடையாது. என்கிட்ட எவனா பம்பிள்தானா மூக்கு மேலே 4 வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து தேங்க்ஸ் அப்படின்றீங்க. எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது மைன். நான் அது விரும்பவும் இல்லை அப்படின்றான். இப்போது நீங்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எதுக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு பண்ண அவசியமே கிடையாதுல்ல ஜேகே. எதுக்கு இதெல்லாம் எனக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இது என் கடமை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு புரியல அப்படின்ட்டுங்க.
உனக்கு எதுவும் இப்போ புரிய வேணாம், பைக்கில் ஏறு போகலாம் அப்படின்றான். நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு புரியவே இல்லை என்னது இவன் கடமை. உங்களுக்கு எதுவுமே யோசிக்க முடியல. பிகாஸ் இப்போ அங்கே அவன் சண்டை போட்டது எல்லாமே உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஹாஸ்டலுக்கு வந்துடுறீங்க, நீங்கள் வெளியிட்டு எல்லாமே சொல்கிறீங்க. எப்படி தெரியுமா அடிச்சா தெரியுமா, எத்தனை நாள் தெரியுமா, 3 வருஷமா என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஜஸ்ட் 3 hours பண்ணி முடிச்சிட்டாரு தெரியுமா. என் சித்தி அவங்க பசங்கள்லாம் கூட அந்த ஆளை விட்டு போயிட்டாங்களாம். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில லில்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே எல்லாம் ஓகேவா இருக்கு. இப்போ நீ இதுக்கப்புறம் யாருக்கும் நீ பயப்பட வேணாம் வயன், புரியுதா? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நான் தான் சொல்கிறேன். அண்டு இன்னொரு விஷயமா சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த ஆம்பளையும் கேட்டவங்க கிடையாது, ஜேகே மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்கள ஹக் பண்ணிக்கிறா, நீங்களும் அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் 3 days ஜேகே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் உங்களை ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாமே அவன் ரெடி பண்ணி முடிச்சிருப்பான். நீங்கள் கொஞ்சம் ஓகே இல்லை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஓகேவாகிட்டீங்க, நார்மல் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் லில்லி கூட ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுகிறீங்க. ஃபஸ்ட் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்பீங்க, ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அப்பப்போ அந்த விஷயம் வந்துட்டு போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருப்பீங்க. இப்போ ஓகேவாக இருக்கும். லில்லிக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நீங்கள் காலேஜ் வருவோம், இப்போ காலேஜ் ஃபுல்லாக ஒரே கலவரமாக இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒருத்தர் கேட்குறீங்க. சீனியர் தெரியும்ல ஜேகே, அது அவன் ஒன்றே கூட பேசுவேன். ஆமாம், அவர் அவங்க ஒருத்தர் போட்டு அடிச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க, ஏதோ பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு. லில்லி என்ன லில்லி அப்படின்ற மாதிரி கேட்குங்க. திருலப்பா போகலான்ட்டு போனீங்கன்னா இப்போ கிரவுண்டில் தான் இருப்பாங்க அவங்க. ஜேகேவும் ஜிமினும் அப்படி சண்டை போட்டுட்ருப்பானுங்க, ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஒன்றுமே புரியல, யார் அந்த பசங்க, அவங்கள போட்டு இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே இப்போ அவங்க ஒரு பொண்ணு வந்து நம்ம காலேஜ் ரெஸ்ட் ரூமில் கேமரா வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எந்த நம்ம யூஸ் பண்ணணும் அந்த ரெஸ்ட் ரூமா அப்படின்னோடனே அந்த ஜேகே அடிச்சிட்டு இருக்கார்ல அவன் தான். என்ன சொல்கிற நீ, இப்போ அவங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க, நீங்கள் பார்க்குறீங்களா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. விட்டால் அவன் செத்துருவான் போல இருக்க, ஜேகே அப்படி அடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து லில்லி இது புடி அப்படின்றீங்க. இப்போ லில்லி இந்த ஓய் நீங்கள் போகிறோம்னா நீங்கள் வந்து ஜேகே போய்ட்டு இப்போ இழுக்கிறீங்க. ஜேகே விடுங்க ஜேகே அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ தள்ளி போயிடல, நீ தள்ளிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ லில்லி வந்து ஜிமின் எடுத்துகிட்டு இருக்கோம், ஜிமின் விடுங்க ஜிமின், வேணாம் ஜிமின் அப்படின்றீங்க. லில்லிவை என்ன பண்ணால் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், வேணாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ நல்லா உயிரோட விடக்கூடாது, இவன் சாகணுன்ட்டு அவன் கழுத்து நடிச்சிட்டு இருக்கோம். லில்லி பிடிச்சி இழுக்கிறா. இப்போ நீங்கள் ஜேகே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இப்போ என்ன ஆகுது, அவன் வந்து ஜேகே வந்து அவனை நிற்க வச்சு தான் அடிச்சுட்ருப்பான். ஓகேவா, இப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து தள்ளி போனோடனே அவன் வந்து வேகமாக அடிக்க வந்திருப்பான். அந்த அடி இப்போ உங்கள் மேலே விழுந்துருச்சு, அவன் அப்படியே இப்போ நிற்கிறான். இப்போ ஜேகே அடிச்சிருப்பான்ல அந்த பையன், அவன் ஓடிட்டுருப்பான். இப்போ ஜிமின் வந்து ஒயின் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பிடிக்கும் தான் நீங்கள் அப்படியே மயக்கப்பட்டு வந்துருப்பீங்க. பிகாஸ் ஜேகே ரொம்ப ஃபோர்ஸாக வந்து உங்களை கன்னத்தில் தான் அடிச்சிருப்பான். நீங்கள் அதில் வந்து அன்கான்ஷியஸ் போயிட்டீங்க. இப்போ லில்லி ஒயின் என்னாச்சு ஒயின் உனக்கு, ஏன் ஜேகே இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி லில்லி கேட்டோடனே அவனுக்கு அப்போ தான் ரிலேஸ் ஆகுது. இப்போ நான் ஒயின் அடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது, ஜிமின் தான் வந்து உங்களை தூக்குறான். இப்போ என்ன ஆகுது, ஹாஸ்பிட்டலில் போனான், ஜேகேவும் தான் வரான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆகுது, ஹாஸ்பிட்டலில் தான் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பயப்படுற மாதிரிலாம் இல்லை, ஒன்றும் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. அதனால தான் இன்னும் ஒரு 2 hours எழுந்துருவாங்க, நாங்கள் கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது ஜேகே வந்து உங்களை அடிச்சிருப்பான்ல, அவன் கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது லில்லிக்கு இப்போ தான் ஒப்பா அப்படின்ட்டுருக்கு. இப்போது ஜிம்மினை பிடிச்சி லில்லி திட்டிகிட்டு இருக்கான். எதுக்கு நீங்கள் 2 பேரும் காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்கள, தப்பு பண்ணால் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போலீஸாக மாறக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி லில்லி சொன்னோன்னே அவன் இவ்வளோ தைரியம் இருந்திருந்தா ஒரு பொண்ணுங்க ரெஸ்ட் ரூமில் போய் கேமரா வச்சு அது இங்கே இருக்கிற பசங்கள்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்கள, நாங்கள் பார்த்து சும்மா இருக்கணுமா, ஏன் அது அவன் வீட்டில் வைக்க வேண்டியது, அவன் அக்கா தங்கச்சி அவங்க அம்மா இருப்பாங்களே அங்கே அவங்க பார்க்க வேண்டியது தானே. அவன் மட்டும் கையில் மாட்டேன், நீங்கள் 2 பேரும் வரலன்னா இன்னும் அவன் செத்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜிமின் அப்படின்ற மாதிரி அவள் கத்துறா. இப்போ முதல்ல உங்கள் 2 பேரும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது எங்கே போய் முடியும் தெரியல, இப்போ உங்கள் 2 பேர் சஸ்பெண்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்குறான். லில்லி கேட்டோடனே பண்ணிட்டு போகிறானுங்க, பெரிய மயிறு காலேஜ் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இல்லை, தட்டி கேட்டால் எங்கள் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதனால கவலையே இல்லைன்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஐயோ அப்படின்ற மாதிரி. இப்போ லில்லி ஜேகே பார்த்தா அவன் இன்னும் ஹேண்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வாய்ஸ்லேருந்து டியர் ட்ராப் ஆகும். ஜிமின் அப்படின்னு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அழுகுறாரு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகே கிட்ட வரான், டேய் அப்படின்னோடனே அது சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுக்குடா இப்போ அழுகுற,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ற மாதிரி அவன் டியர்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஜங்குக்கு ஏன் இப்போ நீங்கள் அழுகுறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா இருக்கு அப்படின்னே. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை வேணாம். இப்போ ஜிமின் வந்து என்ன அழுகுற அப்படின்னு கேட்டோன்னே, நான் நான் அவளை அடிச்சிட்டேன்ல, என்னால் தானே அவள் அட்மிட் ஆயிருக்கா அப்படின்றான். அதெல்லாம் இல்லைடா, அவள் பயந்து போய் மயக்கத்தில் விழுந்துட்டாடா, அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, நான் இதுவரைக்கும் எவ்வளோ பேர் அடிச்சிருக்கேன். எனக்கு எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரில. அவள் உள்ள உள்ள படுத்திருக்காள், என்னால் தானே. நான் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா அவளுக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல ஜிமின் அப்படின்ற மாதிரி அவன் டேரப்பாகவும், ஜிமின் அழாதரா, இப்போ ஏதோ அழுகுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றாலும் இல்லைடா அப்படின்ற மாதிரி அவன் ஹக் பண்ணிக்கவும், இல்லைடா உனக்கு தெரியும்ல எனக்கு ஒயன் எவ்வளோ பிடிக்கும்னு, என் கையால் நான் அவளை அடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவன் அழுகிறான். ஒயனை மன்னிக்கவே மாட்டாள்ல, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்லடா அப்படின்ற மாதிரி அவன் அழுதுக்கிறான், பயங்கரமாக அழுகிறான். இப்போ லில்லி வந்து ஒயனை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இப்போ ஜிமின் வந்து எதுவும் கேட்காத அப்படின்றான். இப்போ என்ன ஆகுது, நான் போய் ஒயனை ஒருத்தரை பார்த்துட்டு வருவா, ப்ளீஸ் நான் கண்ணு முழுக்கு முன்னாடி பார்த்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னோடனே, நீ எதுவுமே பண்ணலடா, ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன், எனக்கு ஒயனை மூஞ்சி பார்க்குற தகுதி கூட கிடையாது, நான் ஒரே ஒருத்தரை உள்ள போய் பார்த்துட்டு போயிடுறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜிமின் சரி போ நீ அழாத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து அவன் உள்ளே வந்து உங்களை பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி அழுகழுகியாக வருது. இப்போ என்ன ஆகுது, அவன் வந்து இந்த கையால் தானே இவ்வளோ அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே அவங்க சீக்ஸை பார்க்குறான். 5 விரலும் அப்படியே பக்காவாக பதிஞ்சிருக்கு, பையன் செம்மையாக விட்ருக்கான் அவங்கள. இப்போ அவன் வந்து உங்ககிட்ட உட்காடுறான், நீங்கள் உங்களை பார்க்குறேன் நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்கன்ட்டு. இப்போ வந்து அப்படியே பொறுமையாக அவங்க ஹேண்ட் எடுத்து அவன் ஹேண்டில் வைக்கிறான். ஐம் சாரி மேன், ஐம் சாரி, நான் தெரிஞ்செல்லாம் அடிக்கலை, எனக்கு நீ ஏன் என் குறுக்கில் வந்த, என் கோவம் அது நீ கூட தெரியாமல் நான் அடிச்சிட்டேன்ல, நான் நீ என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, எனக்கு அது நார்மலாக இருந்தது. ஆனால் நான் உன்னை அடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுந்தேன் நான் இவ்வளோ பெரிய சைக்கோவாக இருந்திருக்கேன்னு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னையே ஹர்ட் பண்ணிட்டேன்ல, நான் ஏன் இப்படி இருக்கேன். இப்போ ஜேகே வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு இப்போ அழுகிறான். என்னை மன்னிச்சிருவேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பிகாஸ் அவனுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும், வேர்ட்ஸ் இல்லாத அளவுக்கு அவனுக்கு வந்து உங்களை பிடிக்கும். உங்களை அடிச்சிட்டன்றதே அவனால் தாங்க முடியல, நீங்கள் இல்லைன்றதை அவன் எப்படி தாங்குவான். இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு பேசுறது மட்டும் கேட்குது, நீங்கள் வந்து யார் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணினா ஜேகே அழுதுகிட்டு இருக்கான். அவன் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வைன், எனக்கு அது சொல்லக்கூட எனக்கு தைரியம் கிடையாது, ஆனால் தான் உன்னை விட்டு தள்ளி நான் போகிறேன், ஆனால் என்னையே அறியாமல் நான் உன்னை அடிச்சுட்டு என்னால் அக்செப்டே பண்ண முடியல, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தா நீங்கள் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் பேசுறதுல உனக்கு கேட்காது தானே, நான் இப்போவே சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், லைக் எப்படி சொல்கிறது, என் பைக்கை விட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஜிமின் என்ன சொல்கிறேன், நீ போய் அவட்ட பேசு, நீ அவட்ட சொல்லுன்ட்டு, எனக்கு சத்தியமாக எனக்கு அது தாங்குகிற சக்தி கிடையாது. இல்லை ஜேகே, நான் அவங்கள அப்படி பார்க்கல, நான் அவங்களை நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், என்னால் உங்களை லவ் பண்ண முடியாதுன்னு நீ சொல்லிட்டேன், நான் அந்த வேர்ட் சத்தியமாக நான் தாங்க முடியாது. இப்போ நான் அடிச்சிட்டேன் தெரியுமா, எனக்கு இது இன்னும் அப்படி ஒரு மாதிரி என் மனசில் அப்படி முள்ளாக குத்துது. நீ எனக்கு இல்லைன்ற ஒரு விஷயம் என்னால் சத்தியமாக அக்செப்ட் பண்ணவே முடியாது வாயின். நீ அக்செப்ட் பண்ணிக்கொள்ள நான் உன்னை கேட்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அதெல்லாம் விஷயமே கிடையாது. எனக்கு நீ வேணும் வாயின். நான் அழுகிறப்போ இந்த மாதிரி உன் ஹேண்டை பிடிச்சிக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கும் போதும் ஷோல்டரில் சாஞ்சிக்கணும், நான் எப்போவுமே உன்னை சிரிச்ச முகமாக பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, பிகாஸ் ஐம் எ லூசர், எல்லாத்துலேயுமே நான் லூசர் அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ கூட நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா என் கண்ணுக்கு, ஆனால் நான் அவனை அழுக வச்சுட்டேன்ல, நீ மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இப்போ உங்கள் ஹேண்ட்லேருந்து அவன் ஹேண்ட் எடுக்கவும் நீங்கள் அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்க்குறான், நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க.
நீ கண்ண முடிச்சிட்டியா? நீ ஓகேவா இப்போ ஜெக்கி வந்து நான் டாக்டர் கூப்பிட்றேன்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் இருங்க ஜெக்கி அப்படின்றீங்க. நான் கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னே அவன் வந்து இப்போ ஓகே அப்படின்ட்டு இப்போ உங்கள் பெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வேணால் டாக்டரை கூப்பிட்டு வருவா. நீ கண்ணை முடிச்சிட்டல, இப்போ எதுக்கு இங்கே வந்து போகிறதுல இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறான். நீ ஓகே இல்லை இப்போ அப்படின்னே அவன் ஸ்டில் நீங்கள் வந்து அவனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. மைன் ரியலி ஐம் சாரி. நான் உனக்கு தெரியாமல் நான் தான் வேணும்னு குறுக்கில் வந்தேன். நீங்கள் நடிக்கலை. நான் தான் அவனை தள்ளி விட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்போ அடி வாங்கலைன்னா நீங்கள் அவனை அடித்து கொண்டிருப்பீங்க. இது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் பண்ண தப்பு தானே வைன், ஜெக்கிய தப்பு தான். ஆனால் அதெல்லாம் தட்டி கேட்க போலீஸ் இருக்காங்க. நீங்கள் கோபத்தால் நீங்கள் அவனை அடித்து போட்டுருவீங்க. நாளைக்கு அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்துருக்கு. உங்களுக்கு தான் ஒரு பிளாக் மார்க் ஜெக்கி. நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, ஆனால் அது நீங்கள் தப்பான வழியில் நல்லது பண்ணுறீங்க. அதனால் உங்களை தப்பாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அதை பற்றிலாம் பேச வேணாம் அப்படின்றீங்க. சரி உனக்கு நான் எதை சாப்பிட வாங்கிட்டு வருவா? ஜூஸ், ஐஸ்கிரீம், இல்லை டாக்டர்கிட்ட கேட்டு நான் உனக்கு என்ன கொடுக்கணும்னு ஜெக்கி அப்படின்றீங்க. வைன் சொல்லு வைன், என்ன எனக்கு கொஞ்சம் சத்தமாக பேச முடியல, கொஞ்சம் கிட்ட வாங்கலாம் அப்படின்றீங்க. நீங்கள் வந்து ஜெக்கி ஓகே சொல்லு அப்படின்றான். நீங்கள் கம்மனே அவனே பார்த்துட்ருக்கீங்க. சொல்லு வைன், என்னாச்சு? ஐ திங்க் யூ திங்க் நீங்கள் வந்து இப்போ சிரிச்சிட்டு ஐ திங்க் ஐம் லவ் வித் யூ அப்படின்றீங்க. அப்படின்றான். ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ ஜங்குக் அப்படின்றீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, டோட்டல் பிளாங்க்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் சைலண்ட் ஆகிடுவோம். என்ன சொன்ன இப்போ நீ? என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் எதுவும் சொல்லலையே அப்படின்றீங்க. இல்லை நீ 2 தடவை தான் சொன்னேன். வைன் மறுபடியும் சொல்லு. எனக்கு ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது மைண்டு. எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லு அப்படின்னு. ஐ திங்க் யூ திங்க் ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை ஐ லைக் யூ நீ சொல்லலை. ஐ லவ் யூ தானே நீ சொன்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எனக்கு தெரியாது அப்படின்றீங்க. வைன் நான் சீரியஸாக கேட்குறேன், நீ லவ் பண்ணுறியா அப்படின்றீங்க. இப்போது சத்தியமாக வாய் தந்து சொல்லு, இந்த ப்ராங்க்லாம் பண்ணாத அப்படின்றான். அவன் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் ஆக முடியாமல் சோகமும் ஆக முடியாமல் 2 ரியாக்ஷன் எனக்கு நீங்கள் சிரிச்சிட்டு ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போது ஓ மை காட் லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து முன்னையும் பின்னாடி நிற்கும். என்னது பண்ணுறீங்க அப்படி மாதிரி கேட்குறீங்க. வைன் எனக்கு ஒரு நிமிஷம் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் கிள்றீங்க. வலிக்குது. ஒரே நிமிஷம் நிஜமாவே நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் எப்படி நான் லவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் பேச நான் கேட்டுச்சா? எல்லாமே கேட்டேன் அப்படின்றீங்க. அப்படியா? சரி ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் குடுன்னு வெளியே வரான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான்ட்டு. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நிஜமாக ஜேக்கி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அன்றைக்கி உங்களை கூட்டு போய் சண்டை போட்டிருப்பான்ல, உங்களுக்கு கண்ணிலேருந்து ஜேக்கி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ஜேக்கியை தேடி பார்ப்பீங்க. லில்லிக்கும் தெரியும். இப்போது வெளியே வந்தால் லில்லியும் ஜிமினும் அப்படியே ஒரு ரியாக்ஷன் நிற்கிறாங்க. என்னடா டீ மச்சான் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். இப்போது ஜிமின் வந்து என்ன பாசமலை போய் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, மச்சான் வாய் நான் லவ் பண்ணுறாளான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா சொல்கிற? ஜேக்கி வந்து சத்தியமாக சொன்னா தெரியுமா, ஐ மீன் லவ் வித் யூ ஜங்குக்குன்னு சொன்னாடா அப்படின்ற மாதிரி அவன் குதிக்கவும், என்னடா நீ அண்ணியை நம்பி விட ரியாக்ஷன்லாம் மாத்துற, இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தே இப்போ 2 நிமிஷம் முன்னாடி, உள்ளே போயிட்டு வந்தது இப்படி குதிக்கிற, அப்போ ஏன் நிலமா அப்படின்றான். என்னதே உன் நிலமா அப்படின்ற மாதிரி நீங்கள் லிலியை கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சைலண்ட் ஆகிடுவோம். சத்தியமாக அவன் சொன்னாலா? நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்கிறது தானே. ஹலோ ப்ரோ, அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ லிலி உனக்கும் தெரியுமா? எனக்கு இது எப்பயோ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே, எனக்கு ஒன்றுமே புரியலடா, கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குடா. வாடா தான் உள்ளே போய் பேசணும்டா.
லவ்வர்ஸ் நீங்கள் பேசுறதுக்கு என்னையே நீ இருக்கிற விடு 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 அப்படின்றான். என்கிட்ட பேச எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு. அவன் என்ன பேயா பிசாசா பயப்படுறதுக்கு சிப்பா அப்படின்ற மாதிரி அவன் தலை தட்டி அமிச்சோடனே ஜேகே மறுபடியும் உள்ளே வருவோம். நீங்கள் உட்காந்து இப்போ அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவங்ககிட்ட வந்துட்டு நிஜமாக நீ லவ் பண்ணுறல? ஆமாம் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சிரிக்கிறீங்க. இப்போ ஓகே சரி. அப்போது நான் வந்து இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்மைல் ஃபீடட்டும். தப்பாலாம் நினைக்காத. நான் வந்து உன் கை பிடிச்சிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் கை பிடிச்சிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படின்றீங்க. அவன் கை பிடிச்சோடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜேகே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படின்றீங்க. எனக்கு இந்த லவ்லாம் வேண்டாம், எனக்கு நீ என் கூடவே இருக்கணும், என் ஒய்ஃபா நான் எப்பவுமே என் கூடவே இருக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து கல்யாணமா அப்படின்றீங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் ஒரு நர்வஸ் ஆகுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னை நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நான் அவனை நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்பி நீ வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு கண்டிஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன கண்டிஷன்? இந்த அடிதடி எதுக்கும் போகக்கூடாது, சத்தியமாக போக மாட்டேன் அப்படின்றான். ப்ராமிஸாக அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உன் மேலே ப்ராமிஸாக போக மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஓகே நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜேகேக்கு வந்து அவ்வளோதான் தலைகால் புரியல. ஸோ நீங்கள் டிஸ்டர்ஸ் ஆகி கொஞ்சம் டேஸ் போகுது. அதுக்கப்புறம் இப்போது நீங்களும் ஜேகே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. லில்லி ஜிமின் அண்ட் உங்கள் சைடில் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களே. ஸோ ஜேகே சைடு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமோ. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ லில்லி வந்து வா ஒரு வழியா உன் கல்யாணம் என் கண்ணால் பார்த்துட்டேன், இப்படியே போய் சேர்ந்துடும் நினச்சேன் தெரியுமா வாயின் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே. இப்போ ஜிமின் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவள் தான் கல்யாணம், அவளுக்கு தான் ஆம்பளைங்களும் பிடிக்கலையே, அப்போ அவள் கல்யாணமே படிக்க மாட்டா போல், கடைசி வரையும் இப்படியே இருந்துருவா போல், என் கண்ணால் அவள் கல்யாணத்தை பார்க்காம நான் போய் சேர்ந்துருவான்லாம் நான் நிறைய விஷயம் நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே. சரி உனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்டோன்னே. தெரியல, நான் இன்னும் அந்த மாதிரி என்னோடய காதல் கனவை நான் இன்னும் பார்க்கல, நான் ட்ரீம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ட்ரீம் பாய், அவரை மாதிரி ஒரு பையன் கிடச்சா அப்போ அந்த இடத்துல அவன் கையில் காலம் வந்து கல்யாணம் பண்ணுவோன்ற மாதிரி லில்லி சொன்னோன்னே ஜிமின் வந்து ஏன் நான்லாம் அவன் கனவுலாம் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டு. இப்போது நீங்கள் லில்லி வந்து அப்போல்லாம் இல்லை நீங்களாம் கிடையாது அப்படின்றீங்க. சரி அப்போ இவனை மாதிரி இருப்பானான்ட்டு அவன் தயங்க தள்ளிட்டு வரேன். இப்போ இருடா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேலையை பார்க்க விட்றியா அப்படின்னு சொன்னேன். இப்போ லில்லி வந்து தயங்க பார்த்துட்ருக்கா. தயங்க வந்து இவனை பாரு, இவன் கனவு மாதிரி இருப்பானா அப்படின்னு சொன்னோன்னே லில்லி வந்து பார்த்துருக்கோம். தயங்க அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ தயங்க வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹாய் அப்படின்னோடனே இப்போ ஜிமின் வந்து சரி நீ போ இங்கே பாரு லில்லி அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் தயங்க மனசமாக நினைக்கிறான். அவர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி லில்லி கேட்டோடனே ஏன் இல்லை என் கணவன் மாதிரி அவர் தான் எனக்கு கணக்கு தெரியுறாரு. அவன்லாம் இல்லை, நான் தான் உன் கனவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தள்ளிப்போங்க அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே இது ஒரு கதை போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் ஜேகேவும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ நம்ம இதோடு இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஜிமின் ஒன் ஷாட் வரேன்டா. ஓகே பை பாய், டாட்டா, லவ் யூ, பை பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.